சென்னை அயனாவரத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில் வீசப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று ஆதவ் அர்ஜுனா ஆவேசமடைந்திருக்கிறார். சென்னை அயனாவரத்தில் தாவேகா கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில் வீசப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மாடியிலிருந்து உடைந்த பாட்டிலை வீசியதாக இருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகா தனது பரப்புரையை தொடங்கியிருக்கிறது. நேற்று விஜய் தனது பரப்புரையை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில் வீசப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது? காட்சிகளை பார்க்கலாம். உங்களுக்கு உள்ளூரில் கூட செல்வாக்கில்லாதவர்கள் நீங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் என்றால் காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கம்மி சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதவ் அர்ஜுனா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். சென்னை அயனாவரத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில் வீசப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக பேசிய காட்சிகளை பார்த்தோம். திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று திமுகவை குற்றம் சாட்டி அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். எவ்வளவுதான் அடிப்பீர்கள் என்றும் தெரிவித்திருந்தார்.